இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே கூக்கு கூலி move your body the whole squad let's be on the party just do my heat walking godly. அவன் வழியில கத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு இந்த யூனக்லாம் இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியத்தையுமே வெளியில எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க. இம்பீரியல் லைனஸ் விட்டு தள்ளி போடா, அவரை கீழே விட்றா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் அட்டாக் பண்ணுவ, நீ இந்த நொடியை அவர் விட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவுமே அவனோட எனர்ஜியை வச்சவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது டெலிகினசிஸ் மூலமா அப்படியே அசையாம நிறுத்தி வச்சு, டேய் எதுக்காகடா உங்களோட லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னுட்டு முறுக்கு போட்டு விட்டுருவான் நம்ம ஹீரோ. அப்படியே தலை எல்லாத்தையுமே திருக்கி விட்டுருவான். கோழி திருகிற மாதிரி திருகி சாப்டர் க்ளோஸ். ஆல்ரெடி அவனுக்கு 2 கை உடஞ்சிருச்சு. அதோட இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். என்னடா இவன் கொன்னுட்டு அவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே இந்த இம்பீரியல் பேலஸோடைய சிவில் சர்வெண்ட் ஆச்சு. நான் பிரின்ஸ், இவன் எதையுமே கவலைப்பட மாட்டான், இவன் கொடூரமான ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் எடுக்க ஆரம்பிச்சிரும். அப்பதான் நம்ம ஹீரோ, சரி நம்ம எங்க விட்டோம், இத முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பதான் உடனே இவன், டேய் வெயிட் பண்றா, நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ஒரு சாதாரண பிரின்ஸுங்க, நான் எப்படி ஃபவுண்டிங் எம்பரர் பண்ணதை நான் எப்படி தடுக்க முடியும், என்னை தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு. அதாவது ஃபவுண்டிங் எம்பரர்ன்ட்டு எதை மென்ஷன் பண்றான்னா இந்த நான் அக்ரெஷன் ட்ரீட்டி, அதாவது உங்களுக்கே தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த இடத்துல அவன் மென்ஷன் பண்றான். என்னடா டக்குன்னு இப்படி வந்துட்ட, சரி நான் உன்னுடைய மொத்த ஆமே துண்டை எடுக்கலான்னு பார்த்தேன், இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது போலே. உடனே என்னது ஏன் கையா? அப்பதான் டக்குன்னு ஹீரோ சென்ஸ் பண்ணுவான். என்னத்தை சென்ஸ் பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேம்பருக்குள்ள யாரோ வந்துட்டு இருக்காங்க வெளியே இருந்து. அந்த கியூஏ சென்ஸ் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. என்னால சென்ஸ் பண்ண முடியுது, ஒரு ஆள் கிடையாது நிறைய பேர் வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே போட்டுருவான். கீழே போட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், இவனுடைய விதிய உன்கிட்ட நான் விட்டுடுறேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இவனுமே இந்த சோல் கிங்குமே, என்னது ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்க்க, அப்பதான் ஹீரோ இந்த சேஜ் கிங்க பார்த்து சொல்லுவான், பண்ணிக்கூடா உன் இஷ்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, யூ ஆர் இம்பீரியல் லைனஸ் பிரின்ஸ் சின்ன அப்படின்னு சொல்ல, இவன் பயங்கரமா சிரிக்கிறான். ஏன்டா ராஸ்கல், கொஞ்ச நேரம் முன்னாடி நடுங்கிட்டு இருந்த பயத்துல நம்ம ஹீரோவை பார்த்து இப்ப சிரிக்கிற நீ, சிரிப்பு தான் வருது உனெல்லாம் பார்த்தா. அப்படியே டக்கு டக்குன்னு மாறினானுங்க சுவிட்ச் போட்ட மாதிரி. அவ்வளோ ஆனந்தம் அந்த காடி மூஞ்சனுக்கு. அப்பதான் இவனுக்குமே தெரிஞ்சிடும், டேய் தேகும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான் இந்த சேஜ் கிங்க சோல் கிங்க. அப்பதான் உடனே இவன் கிட்ட உன்னுடைய ஆர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா, உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், உன்னோட பிளான்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னுட்டு, ஆனா இப்ப நீ ஒத்துக்கிறியா நீ தோத்துட்ட அப்படின்னுட்டு. டேய் அட்மிரல் ஆஃப் ஈஸ்டர்ன் டெப்போ இறந்துட்டாரு, நான் தி பிரின்ஸ் இந்த நிலைமையில இருக்கேன், என்னதான் விட்னஸ் இருந்தாலும் நீ நம்புறியா, எம்பரர் சாதாரண உன்ன மாதிரி ஒரு காங்குபைனுக்கு பிறந்த பையனோட பேச்ச நம்புவாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா பவர் தேர்டு பிரின்ஸுக்கு தாண்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த இடத்துல ஏன் இவன் தேர்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னு தெரியல. மேபி இவன் தான் மூத்த பையனா இருக்கணும். ரெண்டாவது இவன் இருக்கான் பாத்தீங்களா இந்த பிரின்ஸ் சின்ன சேஜ் கிங்கு, அவனா இருக்கணும். மேபி மூணாவது இவனுடைய டைரக்ட் தம்பியா இருக்கணும். அதாவது காங்குபைனுக்கு பிறக்காம இவன் இருக்கான் பாத்தீங்களா இந்த சோல் கிங்கு, அவனுக்கு பிறந்த தம்பியா கூட இருக்கலாம். ஆர்டர் வைஸ் பார்த்தா தேர்ட் பிரின்ஸ் மேபி அந்த ஐராக்கி படி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய பசங்களுக்கு தானே அந்த அரியாசனம் போனோம். மேபி அவன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது இன்னும் டீப்பா தெரியல. இந்த ராயல் ஃபேமிலியோடைய அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதாவது உங்களோட ஃபேமிலி ட்ரீ அது எங்கேயுமே இன்னும் ரிவீல் ஆகல. போ பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா. அப்பதான் இவன் திரும்பி காங்டாங் செட்டர்ஸ் இந்த ஜேடு ஸ்வாடு, சொல்லுங்க இம்பீரியல் லைனஸ், உனக்கு தெரியும்ல முரிமலியன்ஸ் லீடரும் நானும் எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னுட்டு, நீ இந்த மேட்டர்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். ஏன் அப்படி சொல்றான்னா, உங்களுக்கே தெரியும் இவர் போயிருப்பார்ல அந்த இன்விடேஷனை கொடுக்கறதுக்கு. அப்போ முரிமலியன்ஸ் லீடரும் சரி இவனும் சரி சேர்ந்து குடிச்சு கும்பாலம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதனால அது மட்டும் கிடையாது. எதுக்காக இவன்
எவன் இந்த இடத்துல இவனை தலையிடக்கூடாது அப்படின்றானா இவரு வந்து இவரோட நியாயத்துக்கு வந்து பேர் போனவர், அதாவது நீதி நேர்மை நியாயம் அப்படின்ட்டு சொல்றவர், பொய் சொல்ல மாட்டாரு, எதுக்கும் விலைக்கு போக மாட்டாரு, அப்படி ஒரு இமேஜ் இருக்கு இவருக்கு. அப்பதான் இவருமே சுச்சுவேஷன் வந்து இவ்வளவு மோசமாயிடுச்சு, அப்பயுமே வந்து பவரை வந்து இவன் கிவ் அப் பண்ண மாட்டான், ஓ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இங்க இருக்கிற எல்லாருமே யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு ஒரு குரல் கேட்கும், டேய் நீ வந்து கண்டிப்பா எம்பரர் ஆக மாட்ட. உடனே இவன் திரும்பி எவன்டா அவன், எவனுக்குடா தைரியம் இருக்கு, எவன்டா அது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி கத்துவான். திரும்பி கத்துன உடனே இவனுக்கு ஒரு ஷாக்கு, என்னன்னு பார்த்தா யாரோ உள்ள வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கீழே நீட் டவுன் பண்ணி வணக்கத்தை போடுறாங்க. இந்த பிரின்ஸ் சின்னமே வந்து வணக்கத்தை போடுறான். த செகண்ட் பிரின்ஸ் யூ தேகும் மெஜஸ்டியை வந்து நான் கிரீட் பண்றேன், எம்பரர் ஆஃப் த கிரேட் மிங் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தலை வணங்குறான். யாருன்னு பார்த்தா நம்மளோட எம்பரரே வந்துட்டாரு நேரில் இவனுங்க பண்ண கூத்துல. அப்பதான் இவருக்கு ஒரு டைட்டில் போடுறானுங்க, த கிரேட் மிங் எம்பையர் ஜூ தே ஹூன் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு, எம்பரரா நிலைமை வந்து ரொம்ப மோசமாகுதே, இதை டீல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முறைச்சு பார்த்துட்டு இருப்பான் எம்பரர் சைடில். அப்பதான் வந்து இந்த பிரின்ஸ் இன்னுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், என்னது எம்பரர் அவரே இங்க வந்துட்டாரா, அது மட்டும் இல்ல அவரு கூட இவங்க எல்லாருமே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து காட்டுவாங்க, இவங்க இருக்காங்க பாத்தீங்களா ஈஸ்டர்ன் டெப்போ, இவங்க தான் வந்து லைக் இந்த சோல் கிங்கோடைய சப்போர்ட்டர்ஸ். இங்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா வெஸ்டர்ன் டெப்போட ஹெட் யூக் ஜியாங் ஊம் அப்படின்ட்டு. மேபி வந்து இவரை பார்க்கும் போதும் லைக் மேபி தே ஆல்சோ பி தி யூனக்கா இருக்கலாம், தெரியல என்னன்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் அகெயின் த கிரேட் ஃப்ளோரிஷிங் டெப்போ அண்ட் தென் எம்ப்ரியோ யூனிஃபார்மோட கார்டோட ஹெட், அதாவது இருக்கிற மொத்த எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்ட்ஸோடைய தலைவர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்களா பேக்கி ஜாகி, இவன் இருக்கான் பாத்தீங்களா ஃப்ளோரிஷிங் டெப்போட ஹெட், அவன் வந்து சியோ டெக்ஸி. இவனுங்க எல்லாருமே வந்திருக்கானுங்க, ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆளுமே வந்திருப்பாரு. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட், நார்த்தன் கிரன்சன் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க, யோங் ஜோ. எல்லாருமே வந்து வந்துட்டாங்க, திட்ட முக்கியமான பொசிஷன்ல இருக்க எல்லாருமே. எம்பரரே வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அப்பதான் ஹீரோ வந்து கையை முறுக்கி பார்த்துட்டு பால எம்பரர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க இவன் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுவான். எம்பரரை பார்த்து போயிட்டாங்க முட்டி போட்டு, என்னை நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மெஜஸ்டி. இந்த பிரின்ஸ் சின்ன இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்த ஈஸ்டர்ன் டெப்போ எல்லாருமே வந்து கொன்னுட்டான். என்ன பாருங்க, நான் வந்து எந்த நிலைமையில இருக்கேன்னு பாருங்க, இது எல்லாத்துக்குமே வந்து அவன் தான் காரணம். அப்பதான் உடனே இந்த பிரின்ஸ் சின்ன, ஐயோ நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. அப்பதான் இங்க பார்த்தா நம்மளோட எம்பரர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோல்டா பாப்பாரு. கைஸ், கோல்டா பாக்குறது அப்படின்னா லைக் கோல்டு பிடிச்சிக்கிறது இல்ல, லைக் ஒரு மாதிரி அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, ஒரு மாதிரி எந்த ஒரு பாசம் எந்த ஒரு அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறது. அந்த மாதிரி வந்து ஒரு முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு கீழே. அவர்கிட்ட இருந்து எனர்ஜியுமே வந்து லீக் ஆகுற மாதிரிலாம் எஃபெக்ட் எல்லாம் போடுவானுங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல. அப்பதான் இவன் மெஜஸ்டி எதுக்காக வந்து என்ன நீங்க இப்படி ரொம்ப கோல்டா பாக்குறீங்க, யுவர் மெஜஸ்டி என்ன பாருங்க, நான் எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க, என் கைய பாருங்க, எப்படி வந்து என் கைய உடைச்சு வச்சிருக்கான்னு பாருங்க, ஏதாவது சொல்லுங்க மெஜஸ்டி, என்ன நம்புங்க, இது எல்லாமே வந்து பிரின்ஸ் சின்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் அழுதுகிட்டு. அப்பதான் உடனே இவரு கத்துவாரு, டேய் வாய மூடுறா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீயும் இந்த ஈஸ்டர்ன் டெப்போ எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்துவாரு டக்குன்னு. அப்பதான் வந்து இந்த சேஜ் கிங் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், டேய் சரியான பைத்தியக்காரனா இருக்கியடா, நீ வேணா இந்த எம்பரரோடைய சப்போர்ட் வந்து உனக்கு இருந்திருக்கலாம், அது மட்டும் கிடையாது இந்த ஈஸ்டர்ன் டெப்போடைய சப்போர்ட்டுமே வந்து உங்ககிட்ட இருந்திருக்கலாம், ஆனா ஒரிஜினல் அத்தாரிட்டி யாருக்கிட்டடா இருக்கு, இன்னுமே வந்து இந்த எம்பரர் கையில தான் இருக்கு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆப்வியஸா வந்து அவர் தானே எம்பரரு, ஸோ எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து இவனுக்கு சேஜ் கிங்னு வச்சது தப்பே இல்லை. சேஜ் அப்படின்னா படிப்புக்கு வந்து
லைக் யாரு வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காங்களோ அவங்கள தான் வந்து சேஜ்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் அறிவாளியா தான் இருக்கான் இவன், ஒத்துக்கலாம். இவனுக்கு சேஜ் கிங்னு பேர் கொடுத்தது வந்து ஓகே தான். அப்பதான் டக்குன்னு என் மெஜஸ்டி அவங்கள கூப்பிடுறா. டக்குன்னு பின்னாடி இருந்த அவருமே வந்து ஓகே மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கத்துவாரு, டேய் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சா அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து இந்த சோல் கிங்குமே வந்து ஒன்றும் புரியாது, ரொம்ப ஷாக்ல தான் இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த யூனிக் எல்லாருமே ஷாக் ஆவானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஈஸ்டர்ன் டெப்போ யூனிக் கூட இருந்தானுங்க பாத்தீங்களா, அதுல 4 பேர் இருந்துச்சு நிப்பானுங்க டக்குன்ட்டு. உடனே இவனுக்குமே ஷாக்கு, எதுக்காகடா வந்து ஈஸ்டர்ன் டெப்போல இருக்கவனுங்க எல்லாருமே வந்து எந்திச்சு நிக்கிறானுங்க அப்படின்னுட்டு. அப்பதான் டக்குன்னு அவனுங்க எல்லாருமே வந்து முட்டியை போட்டு, நாங்களாம் வந்து தி கிரேட் ஃப்ளூரிஷிங் டெப்போ சேர்ந்தவங்க மெஜஸ்டி, நீங்க சொன்ன மாதிரி நாங்க இன்ஸ்பெக்ஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லுவானுங்க. இவனுக்குமே வந்து இன்னும் ஷாக்ல தான் இருப்பான். அப்பதான் நம்மளோட எம்பரர் சொல்றா, ஓகே மெஜஸ்டி, நாங்க வந்து எங்களோட இன்ஸ்பெக்ஷனை வந்து ஒரு ½ இயருக்கு முன்னாடியே வந்து இந்த ஈஸ்டர்ன் டெப்போல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் நோட் பண்ணேன், ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த சோல் கிங்கும் இந்த ஈஸ்டர்ன் டெப்போமே வந்து ரொம்ப கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஆனா என்னால வந்து அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து நான் ஹையர் அப் கிடையாது ஈஸ்டர்ன் டெப்போல. ஆனா இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் வந்து அவரு தேவையில்லாம தடயத்தை அழிக்க பார்த்தாரு, ஃப்ரேம் பண்ண பார்த்தாரு. அது எல்லாமே வந்து உண்மைதான். அது மட்டும் கிடையாது, அவரு வந்து இந்த சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்டோட தொடர்புலையும் இருக்காரு. எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இவனுக்கு வந்து அள்ளு விட்டுரும், ரொம்ப ஃப்ரீக் அவுட் ஆயிடுவான் இவன், என்னடா இது அப்படின்னுட்டு. அப்பதான் அவரு கத்துவாரு, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த இம்பீரியல் பேலஸ் சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே வந்து நீ கொன்னிருப்ப என்னோட பொசிஷனை வந்து நீ டேக் ஓவர் பண்றதுக்கு. அப்பதான் இவன் வந்து பேச ஆரம்பிப்பான், அதாவது வந்து அப்படின்னுட்டு, வாய மூடுறா, உன் வாய மூடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் உன் மேல, இது எல்லாமே வந்து ஏன் தப்பு தான், நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்திருக்கணும். அவங்க எல்லாருமே வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்லிடுவாரு. உடனே இவர் இருக்காரு பாத்தீங்களா ஈஸ்டர்ன் டெப்போடைய ஹெட், அவருமே வந்து ஓகே மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி டக்குன்னு இந்த நார்த்தன் கமாண்டர் கிட்ட, புரிஞ்சில்ல, சீக்கிரமா வந்து இம்பீரியல் மெஜஸ்டியோட ஆர்டரை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. உடனே அவரு அங்கிருந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசில் போட எல்லாருமே வந்து குடுக்குன்னு ஓடி வருவானுங்க இந்த எம்ப்ரி யூனிஃபார்ம் கார்ட்லாம். இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்து ஷாக் ஆவானுங்க, என்னடா இது எம்ப்ரி யூனிஃபார்ம் கார்ட்ஸ் அப்படின்ட்டு. இவர் வந்து சிரிப்பாரு. ஆல்ரெடி இந்த சவுத்தன் கமாண்டர் சிரிச்சுக்கிட்டு, பாருடா நிறைய பேர் தான் வந்து நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த நார்த்தன் கமாண்டர், அவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுங்கடா, இந்த ஈஸ்டர்ன் டெப்போ சேர்ந்த யூனுக்கு எல்லாருமே வந்து இம்மிடியேட்டா அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. அவனுங்க எல்லாருமே வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க. அவனுங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதுக்காக தான் வந்து அவனுக்கு காத்துட்டு இருந்த மாதிரி ஓடுவானுங்க குடுக்குன்னு. ஏண்டா டேய் எங்களுடைய சான்ஸ் கிடைச்சிருச்சுடா, இன்னும் ஆட்டம் ஆடினீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்குமே. குடுக்குன்னு ஓடுவானுங்க ஈஸ்டர்ன் டெப்போ முடிச்சு கட்ட. அப்பதான் டக்குன்னு இவன் திரும்பி பாப்பானா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு குரல், டேய் அங்கேயே நில்லு, இவனுமே கூட்டு போயிட்டு ஜெயில போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்லிடுவாரு. இவனுமே வந்து கத்துவான், ஃபாதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அங்க இருக்கிற மற்ற கார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன மன்னிச்சிருங்க இம்பீரியல் ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்பதான் இவன், டேய் என்னை தொடாதீங்கடா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிருவான். ஃபாதர் ஃபாதர் எனக்கு வந்து நீங்க பண்ணக்கூடாதுப்பா, அவனு தானே பண்ணா, அந்த தேகும் தானே பண்ணா, அவனை மட்டும் விட்டீங்க, அவனு இது தானே பண்ணா, அவனை எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் இவன் இந்த சேஜிக்கிங்க, டேய் கடைசி வரைக்கும் நீ கம்முனே இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான், அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுவானுங்க சோல் கிங்க. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இந்த முறிமலைன்ஸை சேர்ந்தவர் மெஜஸ்டி வந்து உடனே எல்லா சிச்சுவேஷனையுமே வந்து முடிச்சு வச்சுட்டாரு. ஆனா வந்து நான் கேள்விப்பட்டேன் இருக்கிறதுல வந்து அவருக்கு இந்த சோல் கிங்க தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு. ஆனா இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணா தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவரு நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். சரி இப்ப என்னோட பையனை வந்து நான் டேக்கன் கேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. யாரை நோக்கி நடந்து வருவாருன்னு பாத்தீங்கன்னா சேஜ் கிங்க நோக்கி. அப்பதான் வந்து இந்த சேஜ் கிங் வந்து பாப்பான், என்னன்னு பார்த்தா டக்கு 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 டக்குன்னு உள்ள வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவானுங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டெப்போ சேர்ந்த யூனிக்கும் அந்த இந்த ஃப்ளோரிஷிங் டெப்போ சேர்ந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க அவங்களுடைய ஃபோர்ஸ். அப்பதான் இவனுமே நினைச்சு பார்ப்பான், என்னடா இது எல்லாருமே வந்து ஒரு கூப்பிட்டு வந்திருக்காரு, இந்த இடத்துல என்ன பண்ண போறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த எம்ப்ரி யூனிஃபார்ம் உடைய கார்டுக்கு எல்லாருக்குமே ஹெட்டா இருப்பார்ல, அவரு வந்து கத்துவாரு, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு கேவலமான செயல், தி மிங் எம்பையரோட மெஜஸ்டி வந்து முன்னாடி இருக்காரு, ஆனா நீ இன்னும் நின்னுகிட்டு
இருக்க, நீல் டவுன் பண்ணி வணக்கத்தை சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கத்திட்டு இருப்பாரு அவரு. இந்த இடத்துல வந்து நீ நீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்துவாரு. டக்குன்னு வந்து நம்மளுடைய மெஜஸ்டி வந்து கையை குறுக்க நீட்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்பதான் வந்து அவரு கேட்பாரு, டேய் இவங்க தான் வந்து நீ கூப்பிட்டு வந்த மார்ஷல் ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஜ் கிங்க பார்த்து அவரு கேட்பாரு. அப்பதான் இவன் சொல்லுவான், இல்ல நான்லாம் கூப்பிட்டு வரலாம், அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. அப்பதான் நம்மளுடைய மெஜஸ்டி வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு, என்னோட பையனோட கையை பார்த்தாலே தெரியுது இவனுங்க கண்டிப்பா வந்து முறிமாலைன்ஸை சேர்ந்தவனுங்க கிடையாது, அப்ப கண்டிப்பா வந்து இவங்க டிமானிக் கல்ட்டை சேர்ந்தவனுங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணிடுவாரு. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே விட்டுட்டேன், எல்லாமே வந்து ஸ்லோவா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு என் பசங்க மேல இருக்க லவ்னால வந்து நான் வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஆனா என்னுடைய சொந்த ரத்தமே வந்து அப்படி ஹர்ட் ஆகிருக்கும் போது என்னால சும்மா இருக்க முடியாது, எனக்குள்ள வந்து கோபம் வந்து கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து அவரு கேட்பாரு நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க எல்லாருமே வந்து டிமானிக் கல்ட்டை சேர்ந்தவங்களா? அப்பதான் நம்ம ஹீரோவே வந்து கையை இப்படி வணக்கம் போடுற மாதிரி வச்சு, ஆக்சுவலா வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்படிதான் வந்து வணக்கத்தை போடுவாங்க ஒருத்தவங்களுக்கு ரீட் பண்ணோம் அப்படின்னா. நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே சைலண்டா வெளியே போலான்னு நினைச்சேன், ஆனா இப்ப அதை பண்ண முடியாது போலயே, உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம், நான் தான் வந்து சியோன் யோன் உன், நான் தான் வந்து ஹெட் ஆஃப் த எவலி டிமானிக் கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். டக்குன்னு அங்க இருக்க ஒருத்தவன் தரையில கால் அடிச்சு, ஏண்டா என்ன தைரியம் உனக்கு, இம்பீரியல் மெஜஸ்டிய பார்த்து இந்த மாதிரி வணக்கம் சொல்லுவ நீ, இந்த நொடியை வந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். இந்த வெஸ்டர்ன் டெப்போ சேர்ந்த யூனக், எல்லா யூனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அறிவில்ல. அப்பதான் டக்குன்னு ஒரு குரல் கேட்கும், நீ தாண்டா அந்த இடத்துல வந்து தேவையில்லாம பேசுற, யாருக்கிட்ட தெரியுமா, மரியாதை இல்லாம ஹெட்டாவது எவன்லி டிமானிக் கல்ட்டுக்கிட்ட நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். இவனுமே வந்து என்னடாதுன்னு ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான், யாருன்னு பார்த்தா வேற யாரு, திரையரங்கம் அதிரட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விண்டுகாடு தான். நம்ம கிட்ட நான் அக்ரெஷன் ட்ரீட் இருக்கு, நாம ரெண்டு ஃபோர்ஸும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து கழுத்துல வச்சிருவாரு. நாங்க வந்து எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு குறைஞ்சவங்க நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. நம்ம விண்டுகாடு, அதாவது மெயின் கார்டியன் சொல்லிட்டே வந்து இந்த இடத்துல வந்து அவரோட மாஸ்கை போட்டுருவாரு அவரு. ஏன்னா வந்து முன்னாடி அவரோட ரியல் பேஸா கூட இருக்கலாம், முன்னாடி மாஸ்க் போடாம இருந்துருவாரு. அப்பதான் டக்குன்னு அங்கிருந்து ஒருத்தவன், அதாவது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த எம்ப்ரி யூனிஃபார்ம் கார்ட்ல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், இந்த மாஸ்க் இந்த டெக்னிக்கா அப்ப நீ வந்து ரெக்யூமா அப்படின்ட்டு அவன் கேட்பான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ வந்து டார்க் கிங்காமே, ஏன்னா இந்த பேட்டில் ஃபீல்ட்ல வாழ்றதையும் சாவறதையும் வந்து நீ பாப்பியாமே, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா தி மெஜஸ்டி முன்னாடி வந்து உன்னுடைய ஸ்வாடை வெளியே எடுத்திருப்ப, அது மட்டும் கிடையாது அவருடைய சபார்டினேட்டை வந்து நீ த்ரெட்டன் பண்ணுவ, இந்த இடத்துல நீ உயிரோட வெளியே போவோன்னு நினைக்கிறியா என்ன, இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னோடனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஷீல்டை வச்சுக்கிட்டு ரெடி ஆயிடுவானுங்க ஃபைட் பண்றதுக்கு. அப்பதான் நம்மளுடைய விண்டுகாடு, என்னடா டே ரொம்ப சத்தம் போடுறானுங்க, இப்படிதான் வந்து மத்த எல்லாருமே வந்து உனக்கு பயமுறுத்துவானுங்களா என்ன, இந்த மிங் எம்பையர் சேர்ந்த இந்த சோல்ஜர்ஸ் அவனுங்க எல்லாருமே வந்து ஷீல்டை வச்சுக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருப்பானுங்களே. டக்குன்னு வந்து குறுக்க ஒரு கோடு விடும் நெருப்புலே, யாரு, நம்மளுடைய ஃபயர் கார்டியனு. ஓகே ஃபயர் கார்டியன் இல்ல, நம்மளுடைய லெஃப்ட் கார்டியனு. அவரு வந்து டக்குன்னு அவருடைய கொல்லா வக்கீல போட்ட, டேய் எவன்லாம் வந்து உன்னுடைய ஸ்வாடை வெளியே எடுத்தியோ அவனை தான் நான் முதல்ல கொல்லுவேன். உடனே இவன் ஷாக் ஆயிடுவான், திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஃபிளேம் கிங் அப்படின்னுட்டு, என்னடா இது டார்க் கிங்கு ஃபிளேம் கிங்கு, என்னடா எல்லாருமே வந்துட்டானுங்க. அப்பதான் டக்குன்னு இங்க பார்த்தா ஃபயர் வந்து கையில வரும். இந்த ஃபயர் யாரு கையில வருதுன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுடைய ஓஜி லேடி தான். சார் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் நினைக்கிறேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கிழ போல்ட்டுங்களும் வந்து பேசிட்டு இருக்கோம். அப்பதான் இங்க இருக்கிற ஒருத்தவன், ஹிஹி ரொம்ப நல்லதா போச்சு, நாம வந்து இம்பீரியல் கிரேவ்ல இருக்கோம், அந்த உமன் சரியான மான்ஸ்டர், அவ வந்து 200 வருஷமா உயிரோட இருக்கா, இந்த மாதிரி ஸ்கில்டான மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து அந்த பொம்பளைக்கு பீஸ் ஆஃப் கேக்கு, ஹிஹி ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு இவன் சிரிச்சிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு இந்த எம்ப்ரி யூனிஃபார்ம் காரோட ஹெட், டே மெம்பர்ஸ் ஆஃப் டிமானிக் கல்ட் இன்னும் ஆட்டம் ஆடினீங்க, இப்ப ஆடுங்க பாப்போம், பாத்தியா எங்களுடைய இம்பீரியல் பேலஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பான். யாரை பார்த்து, நம்மளுடைய லேடியை பார்த்து தான். அப்பதான் டக்குன்னு நம்மளுடைய
லேடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி சுற்றி ஒரு சர்க்கிளை போட்டுருவாங்க. சர்க்கிளை போட்டு டேய் எவனாவது வந்து டீமன் லார்டு மேலே கையை வைக்கணும்னு நினச்சிங்க அவனுங்க எல்லாருமே வந்து நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். அவன் யாரா வேணா இருக்கட்டும், எந்த கொம்பனா வேணா இருக்கட்டும், அவனை நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and